சிலை வழிபாட்டிற்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவனாக இருந்தவன் யாருன்னு பார்த்தா நிம்ரோத். ஹல்லேலூயா. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற பாபிலோனின் ராஜாவாகிய நிம்ரோத். ஹல்லேலூயா. நிம்ரோத் தேராக ரொம்ப பிடிக்கும். அதனால் தேராகுக்கு ஒரு உயர் பதவியை கொடுக்கிறார் அவருடைய ராஜ்யத்தில். ஹல்லேலூயா. நிம்ரோத் தேராகை தலைமை தளபதியாக ஆயுதப்படைக்கு நியமிக்கிறாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலைகளை செய்து விற்கிறதுனால இவருக்கும் சிலை வழிபாடு பிடிக்கும், ஐடல் வர்ஷிப் ரொம்ப பிடிக்கும் என்பதற்காக இந்த தேராகுக்கு ஒரு உயர் பதவியை ஆயுதப்படையின் தளபதியாக நியமிக்கிறார் இந்த தேராகை. ஹல்லேலூயா. நிம்ரோத் நியமிக்கிறார். தேசத்தின் அதிகாரியாக ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தான் இந்த நிம்ரோத். ஹல்லேலூயா. எதனால? ஐடல்ஸ் உண்டு பண்ணி, ஹல்லேலூயா, அவர்கள் விற்கிறதுனால, சிலைகளை உண்டு பண்ணி, தெய்வங்களை உண்டு பண்ணி விற்கிறதுனால அவனுக்கு ஒரு ஆசை. இந்த நிம்ரோத்துக்கு தன்னையும் கூட ஒரு பெரிய சிலையாக செய்து அதை அநேகர் வழிபட வேண்டும் என்ற ஆசை இந்த நிம்ரோத்துக்குள்ள காணப்பட்டது. அதனால இவனுக்கு ஒரு உயர் பதவியை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சரித்திர ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆகமத்தில் விளக்கப்பட்ட ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தோன்றுச்சான். பெரிய நட்சத்திரம் தோன்றி வானத்தின் 4 முலைகளிலும் இருந்து 4 நட்சத்திரங்களை அந்த பெரிய நட்சத்திரம் போயிட்டு ஒன்றா விழுங்குதான். ஹல்லேலூயா. கிழக்கிலென்று தோன்றிய ஒரு பெரிய நட்சத்திரம் வானத்தில் 4 மூலைகளில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று விழுங்குகிறதை பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. இது எப்போ நடக்குதுன்னா தேராகுக்கு ஆபிரகாம் பிறந்த பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. ஹல்லேலூயா. தேராகின் மகன் தேசத்தை கைப்பற்ற எதிரிகளை வெல்வான் என்று நிம்ரோத்துக்கு அங்கே இருந்த சில பேர் அவர்களுக்கு சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. அங்கே அவையில் இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த தேராகுக்கு பிறந்த ஆபிரகாம் இந்த பிள்ளையினால உன்னுடைய ராஜ்யத்துக்கு பங்கம் விளைவிக்க போகிறான். இவன் தான் உனக்கு எதிராக எழுந்து நிற்பான். ஹல்லேலூயா. எதிரிகளை அவன் வெல்வான். இதற்காக தான் இந்த பெரிய நட்சத்திரம் உண்டாக்கப்பட்டது. இது 4 திசைகளிலும் இருக்கிற நட்சத்திரங்களை சென்று விழுங்குகிறது என்ற செய்தி நிம்ரோத்துக்கு அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உடனடியாக நிம்ரோத் என்ன பண்றாரு பாருங்க, தேராகை அழைப்பித்து தன்னுடைய மகனை கொல்லும்படிக்காக அதற்கு ஈடாக எவ்வளோ ஏராளமான வெகுமதி வேணும்னாலும் நீ கேட்டுக்க, ஆனால் உன்னுடைய குழந்தையாகிய பிறந்த குழந்தைய நீ என்ன பண்ணணும்? கொன்று போட்டுடணும். அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுவான் என்று இந்த தேராகை அழைத்து இந்த நிம்ரோத் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். உனக்கு என்ன வேணுமானாலும் கேள், எவ்வளோ சொத்து வேணுமானாலும் கேள், ஆஸ்தி வேணுமானாலும் கேளு, எவ்வளோ வெகுமதி வேணுமானாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன், ஆனால் உன்னுடைய மகனை மாத்திரம் நீ கொன்று போட வேண்டும் என்று தேராக இடத்துல நிம்ரோத் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேராகு